மோசே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். அதாவது மோசேயுடைய ஊழிய பாதை ஆரம்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ நம்ம மோசேயுடைய ஹிஸ்ட்ரியை குறித்தோ அல்லது இதில் இருக்கக்கூடியதான யாத்ராகமத்தினுடைய சம்பவங்களை குறித்தோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. இந்த வசனத்தை வாசித்த போது இங்கே 3 பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. 3 பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒன்று, கர்த்தருடைய தூதனானவர். 4வது வசனத்தில் கர்த்தர், அதே வசனத்தில் தேவன் அப்படின்னு யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த கர்த்தருடைய தூதனானவர், 2வது கர்த்தர், 3வது தேவன். இந்த 3 பதத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ம் வெவ்வேறு தன்மை கொண்டது. இந்த 3ம் வெவ்வேறு. தூதன் அப்படிங்கிற தன்மை வேறு, கர்த்தருங்கிற தன்மை வேறு, 3வது தேவன் என்கிற தன்மை வேறு. இந்த 3 தன்மையாகவும் மோசேக்கு அங்கே வெளிப்படுகிறார். இந்த 3 தன்மையும் ஒரே இடத்துல, ஒரு சூழ்நிலையில், ஒரு சம்பவத்தில் மோசேக்கு வெளிப்படுகிறார். இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது மோசேயினுடைய அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 ஆவிக்குரிய ஸ்டேஜஸ் அல்லது 3 நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜஸினுடைய நிலைகள். நாம் எவ்வளோ தேவனோடு கூட நெருங்குகிறோம் என்பதனுடைய நிலை. முதலாவதாக தூரத்திலிருந்து மோசே பார்க்கிறார். தூரத்திலிருந்து அவர் ஆடு மேய்த்து கொண்டு ஓரே பர்வதம் வரைக்கும் வருகிறார். அங்கே வந்தபோது அவர் அங்கே ஒரு முட்செடியை பார்க்கிறார். அந்த முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமானார் அப்படின்றது. இந்த கர்த்தருடைய தூதன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு முழுக்கவே இயேசு கிறிஸ்து. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் இதுக்குள்ளே போகிறேன். இந்த திருத்துவத்தை குறித்து நமக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. திருத்துவங்கிற வார்த்தை கிடையாது, 3 தேவன் கிடையாது. நான் அதில் 100% ஒற்றுக்கொள்கிறேன். 3 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான், கர்த்தர் ஒருத்தர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும், தேவன் ஒருவரே. ஆனால் அவர் 3 தன்மை கொண்டவர், 3 நிலைகளை கொண்டவர். அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் இவ்வளவு குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ் வருது. நம்ம 3 தேவன் என்று சொல்லுகிறதில்லை. நம்ம 3ஐயும் என்ன சொல்லுகிறோம்? ஒருவர் 3 நிலைகளாக பிரிந்திருக்கிறார். அல்லது 3 ஆழ்தத்துவம் ஒருத்தருக்குள் இருக்கிறது. மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம் கடைசி காலத்தில். ஆனால் உண்மையிலே புரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஒரு தேவனுக்குள்ள தான் இருக்குது. 3 நிலைகளை உடையவராக இருக்கிறார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒவ்வொரு நிலையாக வெளிப்படுகிறார். தேவன் ஒருத்தர் தான். ஆனால் அவர் வெளிப்படும் போது அந்தந்த காலகட்டத்துக்கு அவர்களுக்கு அப்படி வெளிப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் அடுத்த காலகட்டம் வரும்போது தேவன் வேறு விதமாக வெளிப்படுகிறார். உதாரணமாக இந்த திருத்துவத்தை நீங்கள் பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த பிதா குமாரன் என்பது உறவு. அது தேவனை குறிக்கிறதுல உறவை குறிக்கிறதான ஒரு சொல். ஆனால் தேவன் ஒரு இடத்துல பிதாவாகவும், ஒரு இடத்துல குமாரனாகவும், ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியாகவும் தன்னை காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார். இதை புரிதலுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்யணும். இது மிக முக்கியமான கோட்பாடு. இந்த 3 பேரும் நீங்க தனித்தனியா இருக்கிறதையும் பார்க்க முடியும், ஒரு இடத்துல 3 பேர் ஒன்றாக இருப்பதையும் பார்க்க முடியும். உதாரணமா யோர்தான்லேருந்து கரையேறும் போது, ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஏறும்போது குமாரன் கரையேறுகிறார், பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்குகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன் சத்தம் கேட்குது. இது வெளிப்படையா இருக்கு. அதற்கு பிறகு எனக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும்போது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். ஆட்டுக்குட்டியா அடிக்க வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கினார்னு இருக்கு. அங்க பிதாவும் குமாரனும் அங்கே வெளிப்படுகிறார்கள், தனித்தனியா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டுன்னு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த திருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. ஆனால் உண்மை, ஒரு தேவன் 3 தன்மையாக வெளிப்படுகிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஆவியானவர் தான் உதவி செய்யணும். நான் இது ஆர்கியூமெண்ட்ஸ்க்காகவே வரல, உடனே ஆர்கியூமெண்ட்டுக்கு போயிடாதீங்க. நான் இங்கே சொல்ல வந்த விஷயமே வேற. இங்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இந்த தேவன் இஸ்ரவேலர்களுக்கு தன்னை தூதனாக தான் வெளிப்படுத்தினார். தூதனுக்குரிய தன்மையோடு தான் காட்டினார். நீங்கள் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்கும். இந்த தூதன் அப்படிங்கிறதான நிலை என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ். இது தேவ ஜனங்களோடு கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நிலை. இந்த தூதன் என்ன செய்வார்? தூதர்களாக இருக்கட்டும் அல்லது தூதனானவராக இருக்கட்டும், என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்கென்று மாத்திரமே அவர்கள் இருந்தார்கள். இப்போ பார்வோன் சேனை துரத்திட்டு இருக்கும்போது முன்னாடி போன கர்த்தருடைய தூதனானவர் பின்னால் 2 பேரும் சேர்ந்து கொள்ளாதபடிக்கு நடுவில் நின்று காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்தார்? போராடினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தூதனானவர் பல இடங்களில் உதவி செய்கிறார். உதவி செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். அதனால தான் யாக்கோபு சொல்லும் போது கூட என்னுடைய தூதனானவர் உன்னோடு கூட இருப்பாரு, அவரு கூட இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாரு. ஆனால் இந்த தூதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொதுவா தூதர்கள் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுது பணிவிடையின் ஆவிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு, வேலை செய்வதற்காக கொடுக்கப்பட்டார்கள். பணிவிடை ஆவிகள்.
நம்முடைய பாதங்கள் கழிடாதபடிக்கு நம்முடைய தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் அப்படின்னு இருக்கு. நாம தேவனை ஒரு காலகட்டம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு உதவி செய்கிறவராக, சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து காப்பாற்றுகிறவராக அப்படிதான் வச்சிருந்தாங்க. அந்த தூதனுக்கும் ஜனங்களுக்கும் உறவு கிடையாது. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு உதவி செய்வதற்கு ஒரு பாடி கார்டு, அவ்வளவுதான். அதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த பாடி கார்டு உறவு. அவர் உதவி செய்வாரு, இறங்குவாரு, கூட வரும். ஏன்னா இந்த தேவ ஜனங்கள் மேல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும், அந்த கானான் தேசத்துக்கு அவர் போய் சேருகிற வரைக்கும் இந்த தேவ ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஆனா இந்த தேவ ஜனங்கள் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கவில்லை. there is a distance. அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது. மோசேயுடைய வாழ்க்கை ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவனுக்கும் மோசேக்கும் இருந்த டிஸ்டன்ஸ் அதுதான். ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, ஒரு தூதனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ளதான டிஸ்டன்ஸ் இதுல தான் இருக்கிறாங்க. நாம தேவனை ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கிறோம். உதவி செய்கிறவராக, நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, ஒரு ஆபத்து காலத்தில் கூப்பிடக்கூடிய, பிரயாணம் பண்ணும்போது முன்னும் பின்னுமா வரக்கூடிய. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதனானவர் தான் முன்னும் பின்னுமாக வந்தார், யுத்தத்தில் உதவி செய்தார், பிரச்சனை நேரத்தில் நமக்கு உதவி செய்வதாக. தேவனை இப்ப நீங்க என்ன நிலையில வச்சிருக்கிறோம் நாம, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தூதனுக்குரிய டிஸ்டன்ஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தேவனை மெயின்டைன் பண்றாங்க. தேவனோடு இருக்கிற ஐக்கியம், உறவு எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தூதர்களுக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே டிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு நமக்கும் தேவனுக்குமே இருக்குது. அப்படி நீங்க தேவனை அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் உறவு இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை அல்லது உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. என்ன அக்ரிமெண்ட்? ஒரு தூதன் எப்படி உங்களை பாதுகாக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பாடி கார்டை நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி பின்னாடி 4 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், இத்தனை மாதம் நான் ஒர்க் பண்ணுறேன், அவங்க வந்து எல்லாத்தையும் ஒத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தேவனை வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உதவி செய்கிறவராக, நமக்கு ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுகிறவராக. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க அந்த அளவில் தான் ஆண்டவரோடு இருந்தாங்க. அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுக்கு என்ன கிடையாது, ஐக்கியம் கிடையாது. அதுல ஒரு சிலர் மட்டும் அவரை அடுத்த லெவலுக்கு தாண்டி போனாங்களே ஒழிய, பெரும்பான்மையான தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து அதான் அந்த தூதனானவரோட போராடுறாரு யாக்கோபு. போராடி முடிச்சிட்டு அவர் அவ்வளோ க்ளோஸா வந்து எப்படி போராடினார் நம்ம ஓசியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். காலை பிடிச்சி கெஞ்சினார். அந்த தூரத்துல தூதனானவரோட பேசிக்கிட்டு இருந்தவர் நெருங்கி காலை பிடிச்சிட்டார். காலை பிடிச்சவொடனே அவர் சொல்றாரு, கர்த்தரை கண்டேனுங்கிறாரு, நான் தேவனை கண்டேன், தேவனோடு கூட போராடி மேற்கொண்டான்னு இருக்கு. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நாமளும் எந்த அளவுக்கு தேவனோட டிஸ்டன்ஸ் இருக்கிறோம். முதலாவதாக நமக்கும் தேவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? ஒரு தூதனுக்குரிய டிஸ்டன்ஸ். ஒரு வேலை அவர் நமக்கு உதவி செய்கிறவர். இன்னும் நம்ம தூதனா வேலைக்காரன் நான் சொல்ல வரல. நமக்கு இப்போ என்ன சொல்றது, நமக்கு ஒரு பெரிய பாடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெரிய பாடி கார்டு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எனக்கு ஒரு ஆவிக்குரிய திட்டம் இந்த பூமியில் இருக்குது, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எனக்கு உதவி செய்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார். எல்லாம் உண்மை. ஆனால் எனக்கும் அவருக்கும் ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை. நான் அவர் அந்த லெவல்ல தான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை அந்த லெவல்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு பயன்படுத்துகிற, ஒரு யூஸ் பண்ணி, அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய there is a distance. தேவனுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது? தேவைக்கு மட்டும் தேவனை வச்சிருக்கிறாங்க. அந்த தேவை சந்திக்கப்படுற வரைக்கும் தேவன்கிட்ட நல்லா இருப்பாங்க. அந்த தேவை சந்திக்கப்பட்ட பிறகு அதோட அவ்வளோதான். இப்போ நீங்கள் சிலர்லாம் பாருங்க, குழந்தை இல்லாத வரைக்கும் 40 நாள் உபவாச ஜெபம்லாம் இருப்பாங்க, ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்க, வந்து ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த காரியம் நடந்து முடிந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே, அதுக்கப்புறம் தேவனுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேப் விழுந்துரும். அப்போ கேட்டு பாருங்களேன், என்ன நீங்கள் அதுக்கப்புறம் வரதே இல்லை, சர்ச் பக்கமே வரதில்லை. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளையோடைய டைம் எல்லாம் சரியா இருக்குது. திருப்பி அந்த பிள்ளைக்கு என்றைக்கோ ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ் ஆகுது, திருப்பி எங்கே வருவாங்க? சர்ச் பக்கம் ஓடி வருவாங்க. ஊழியக்காரத்தை வந்து எப்படியாவது ஜோம் பண்ணும். அப்போ ஊழியக்காரர் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? சிலர் ஜோம் பண்ணுவாங்க. தேவன் என்ன நினைப்பாரு? அப்போ தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த அளவில் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த தூதனுக்கும், தூதனானவரா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் நின்று உதவி செஞ்சாரோ அந்த அளவுக்கு தான். இது போதும் நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கலாம். இது ஒரு டிஸ்டன்ஸ். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. தேவைக்கு மட்டும் தேவனை நோக்கி பார்ப்பாங்க, தேவை கிடைக்காது முறுமுறுப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க. என்னப்பா இந்த வேலை இன்னும் முடியலையே, இன்னும் தண்ணி வரலையே, இன்னும் சாப்பாடு வரலையே, ஏன்னா எதிரிகள் துரத்திக்கிட்டு வராங்களே, நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? இது யாருடைய வேலை? நம்ம ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அவரை கொண்டு வந்துட்டு தண்ணி விட சொல்லியிருக்கிறோம், அவர் தண்ணி கொடுக்கல. ஏன்பா இன்னும் காலையில் தண்ணி வரல? ஒரு முறுமுறுப்பு, ஒரு சண்டை. ஒருத்தரை நம்ம டிஃபன் ஆர்டர் கொடுத்துருக்குறோம், காலையில் கொஞ்சம் லேட் ஆகுது, உடனே என்ன செய்யறோம்? ஃபோன் பண்ணி, ஏன் இன்னும் டிஃபன் வரல? 9 மணி சொன்னீங்க, ஏன் இன்னும் வரல? ஒரு முறுமுறுப்பு.
ஆனால் இதே நேரத்தில் வீட்டில் ஒரு உறவு இருக்கும்போது ஒரு தண்ணி வரல அப்படின்னா அந்த தண்ணி எல்லாருக்குமே தான் வரல. எல்லாரும் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ டிஃபன் லேட் ஆகுது, உடனே நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்கும் டிஃபன் லேட் ஆகுது, நம்ம அந்த ஹோட்டல்காரனை மிரட்டுற மாதிரி வீட்டில் என்ன செய்ய மாட்டோம், மிரட்ட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், ஏன் டிஃபன் லேட் ஆச்சுன்னு காரணத்தை பார்ப்போம். உடனே நம்ம அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிப்போம். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கு தேவனுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி தூதனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதை இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோன்ற பெரும்பான்மையானவங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு தேவைக்காக மட்டும், ஒரு தேவை நிறைவேற வரைக்கும் தேவன்கிட்ட போயிட்டு எல்லா வேலையும் செய்யறது. அந்த ஒரு காரியம் கொஞ்சம் டிலே ஆகுது, அந்த தேவை நிறைவேறவில்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்றோம், உடனடியாக ஒரு முறுமுறுப்பு வருது. உடனே ஆண்டவரை பத்தி என்ன இந்த ஆட்கள் அந்த தேவை நிறைவேறின உடனே சபைக்கு வரதை நிறுத்துறது. ஒரு சிலர்லாம் சபைக்கு வந்து ஒரு தேவைக்காக வராங்க, கூட்டிட்டு வராங்க, அந்த தேவை நடக்கல, அவங்க அதுக்கப்புறம் சபைக்கு வரமாட்டாங்க பாருங்க. அவங்க அப்ப சபைக்கு அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு தேவைக்காக வந்தாங்க, அது நடக்கல, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு தூதனுக்கு உண்டான உறவு. இப்போ மோசே அடுத்த வசனத்தை நல்லா அழகா இருக்கு பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இப்போ ஏன் இந்த இடத்துல கர்த்தர் பதம் யூஸ் பண்ணப்படுது? மோசே ஒரு டிஸ்டன்ஸ்ல தூதனுங்கிற டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதை தாண்டி இப்போ அவர் எங்க வராருன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அந்த தூதனானவரை கிட்ட வந்து பார்க்கும்போது இப்பொழுது அவர் தூதனானவராக தெரியவில்லை, கர்த்தராக தெரிகிறார். அந்த கர்த்தருக்குரிய ஒரு ஐக்கியம், அந்த டிஸ்டன்ஸ் குறையுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட சேர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனை பற்றிய உண்மைத்தன்மையை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த கர்த்தருங்கிறது எப்போ வருது? புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் அவர் கர்த்தராக வெளிப்பட்டார், தேவனாக வெளிப்பட்டார். இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இன்னைக்கும் பல மதஸ்தர்கள் அவர் தீர்க்கதரிசியா பார்க்கறாங்க. ஆனா நீங்களும் நான் அவர் எப்படி பார்க்கிறோம், கர்த்தராக பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் நம்ம அப்படி பார்க்கிறோம்? அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட நமக்கும் தேவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைவு. நாம இன்னும் நெருங்கி வந்திருக்கிறோம், கிட்ட வந்திருக்கிறோம். கிட்ட வரும்போது அவர் கர்த்தராக தெரிவார். இந்த கர்த்தரா வரும்போது அவர் என்ன செய்வாரு, தூதனா இருக்கும்போது பாதுகாத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா கிட்ட வரும்போது தான் இந்த சாப்பாடு தண்ணி இதையெல்லாம் தாண்டி அந்த சீஷர்களுக்கும் அவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கும் சீஷர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்களேன். இப்ப சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இப்போ தோமா என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா? லாசரோ விஷயத்துல போய் பார்க்கலாம் வாங்க, லாசரோ நம்ம உயிரோட எழுப்ப போறோம்னு சொல்லிட்டு போவார். போகும்போது தோமா சொல்ற வார்த்தை, வாருங்கள் அவரோடு கூட சாவோம். நான் வரல உங்க கூட சாக வரமாட்டேன்னு சொல்லல, நீர் வாழ்ற இடத்துல நான் வாழ்வேன், நீர் சாகிற இடத்துல நான் சாவேன். இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் மாறுறது. இப்போ அவரை எதுக்கு அவங்க பின்பற்றல? சாப்பாட்டுக்காக பின்பற்றல, தண்ணிக்காக பின்பற்றல, இப்போ அவரை கர்த்தராக பின்பற்றுகிறார்கள். ஜனங்க என்ன சொல்றாங்கப்பா, தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. ஜனங்க என்ன சொல்றாங்க, மரியாளின் மைந்தன். ஜனங்க என்ன சொல்றாங்க, தச்சனின் மகன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நீர் உன்னதமான தேவனுடைய குமார். ஏன்? அவங்கள விட நான் கிட்ட வந்திருக்கிறேன், அவங்களோட நான் நெருங்கி வந்திருக்கிறேன். இப்ப நான் நெருக்கமா தேவனோட இருக்கிறேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நான் இவர்கள் தேடுகிற விதமாய் தேட மாட்டேன். நான் தேடுகிறதுல டிஃபரன்ஸ் இருக்குது. என் பார்வையில என் தேவனை பார்க்கறதுல வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? அவர் என் கர்த்தர், அவர் கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறத நான் பார்ப்பேன். அவர் எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாலகன், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இப்ப நான் அவரை பார்க்கிறது எப்படி தெரியுமா? பிள்ளை தகப்பனை பார்க்கிறதை போல நான் பார்ப்பேன். என் தகப்பன் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது என் தகப்பன் செய்வது அதிக நிச்சயம். ஒருவேளை அவர் செய்யாவிட்டாலும் கூட அவர் எனக்கு தகப்பன், அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு மோசமான தகப்பனை குறித்து போட்டிருக்கு. அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியையும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டார். போன பிறகு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். போன பிறகு அந்த 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 பையன்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா வேணும் எனக்கு. ஏன் உனக்கு உங்க அப்பா வேணும்? அவர் தான் இப்படி போயிட்டாரே. என் தகப்பன் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவர் திருந்தி வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்? அவருக்கு வேணா நான் வேணாம இருக்கலாம், எனக்கு என் தகப்பன் வேணும். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கும்போது ஒரு பிள்ளை தன் தகப்பனை இப்படி நேசிப்பானால், ஒரு நல்ல தகப்பனை வைத்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி நேசிக்கணும் அந்த தகப்பனை? தன்னை தேடாத, தன்னை பற்றி கவலைப்படாத, விட்டு விட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட தகப்பனுக்கே இவ்வளவு நல்ல ஒரு குமாரன் கிடைப்பானால், நமக்காக ஜீவனையே கொடுத்த தகப்பனுக்கு நாம் எப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கணும்?
இன்னைக்கு நாம எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் தேவனோட? இப்ப அதான் ரொம்ப முக்கியம். மோசே கிட்ட வரும்போது தான் அவரை கர்த்தராக பார்க்கிறான். இன்னும் நம்ம உதவி செய்கிற தூதனாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் யாரு? நமக்கு ஹெல்ப் பண்ற ப்ரொவைடர், ப்ரொவைட் பண்றவர். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன். எப்போ? தன் குமாரனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆனா எனக்கும் தேவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? நான் எந்த க்ளோஸ்ல வச்சு நான் அவரை பார்க்கிறேன்? இந்த டிஸ்டன்ஸ்ல வரும்போது உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை? ஒருத்தர் தூரத்துல இருந்து, நான் இப்படி சொல்ற இந்த உதாரணத்தை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் இதை சொல்றேன். ஒருத்தர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவருடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா இருப்பாங்க, ஒரு அழகான முகம்னு வச்சுக்கோங்களேன். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகான முகம் தெரியும். கொஞ்சம் கிட்ட உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மறு, சின்ன சின்ன பள்ளம், அதில் இருக்கக்கூடிய வெட்டு, இதெல்லாம் நமக்கு தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியாது, கொஞ்சம் கிட்ட வரும்போது தான் தெரியும். நான் அப்படியே ஆண்டவருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தூதனாக தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவர் ஒரு ப்ரொவைடராக தெரிவார், அவர் ஒரு வாரியராக தெரிவார், அவர் உதவி செய்கிறவராக, யுத்தம் பண்ணுகிறவராக, போராடுகிறவராக, பாதுகாக்கிறவராக தெரிவார். ஆனா நான் சொல்றேன், அவர் கிட்ட போய் மார்பல சாஞ்சு பாருங்க, அப்பதான் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் நமக்கு தெரியும். அவருக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் சின்ன சின்ன விஷயத்துல அவர்கிட்ட இருக்கிற தாழ்மை, அவர்கிட்ட இருக்கிற அன்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடியதான நீடிய பொறுமை எல்லாத்தையும் நீங்க கத்துக்க முடியும். அந்த கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய காரியம். இப்ப பாருங்க, மோசே கீழ இருந்து பார்த்தபோது தூதனானவரா தெரிஞ்சார். ஆனா அதே மோசே மலை மேல ஏறி போய் 2வது ஸ்டேஜுக்கு போறாரு, கர்த்தரை பார்க்க போறாரு. தேவன் என்ன வர சொல்லியிருக்கிறாரு, நான் போறேன்னு சொல்லி அவர் போறாரு. அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகுது தெரியுமா? இப்போ முச்செடியில தூதனானவரை பார்த்தபோது அந்த முச்செடியில ஒரு அக்கினி இருக்கு, அந்த அக்கினி சுவாலை இருக்கு. அந்த அக்கினி சுவாலை மோசேயை ஒண்ணுமே பண்ணல. மோசே பார்க்கிறாரு, ஆச்சரியப்படுறாரு, அது எப்படி செடி வெந்து போகாம இருக்குது, அதோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மலை மேல ஏறி தேவனோட 40 நாள் இருந்துட்டு வரும்போது வசனம் சொல்லுது, அவருடைய முகம் பிரகாசித்தது. ஏன்? அன்னைக்கு பார்த்த அக்கினிக்கும் அன்னைக்கு பார்த்த கர்த்தருக்கும் இன்னைக்கு பார்க்கிற கர்த்தருக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு மோசேக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அது போக போக அந்த டிஸ்டன்ஸ் குறைய குறைய தேவனுடைய முகத்தின் பிரகாசம் என் மேல் வீசும், தேவனுடைய அன்பு எனக்குள்ளே காணப்படும், தேவனுக்குள்ள இருக்கக்கூடியதான தாழ்மை எனக்குள்ளே வரும், தேவன் மேல இருக்கக்கூடியதான உலக பற்றில்லாமை எனக்குள்ள வரும். அதுதான் தேவ சாயலாக மாறுதல். நான் எப்ப அவரை கர்த்தரா பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்ப எனக்குள்ள அந்த சேஞ்சஸ் வர தொடங்கும். இப்ப சீஷர்கள் பாருங்க, இயேசுவை தூரத்துல இருந்து பார்க்கிறார், போட்ல உட்கார்ந்து இயேசு பேசுறார். இயேசு பேசும்போது இதே பேதுரு பார்க்கிறார் இயேசுவை. எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அற்புதம் செய்கிறவராக, நல்ல பிரசங்கம் பண்றவராக, ஆழத்துல வளைய போடு வந்துச்சு, மீன் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ அது வரைக்கும் இயேசு அவர் எப்படி பார்க்கிறாரு? ஒரு ஆசீர்வாதத்தின் கடவுள். எல்லாம் உண்மைதான். இப்ப சொல்ற ஆண்டவர், பேதுரு இவைகளை விட்டு விடு. என்ன செய்யணும் ஆண்டவரே? என்ன பின்னாடி வா, என் பின்பற்றி வா. இப்போ அந்த 3.5 வருஷமும் இயேசு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார். இன்னும் இயேசு கூட இருந்தாலும் அந்த பேதுருவால இயேசு கிட்ட வர முடியல. எப்படி சொல்றோம்? இயேசு கூட தான் இருக்கிறாரு, இருதயம் தேவனை விட்டு தூரமா தான் இருக்கு. ஒரு இடத்துல கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப இயேசு மரித்துட்டார், சிலுவையில் அரைஞ்சாச்சு. அந்த ராத்திரியில சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். இன்னும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.5 வருஷம் இயேசுவோட இருந்தாரு, ஆனா இயேசு கிட்ட இல்லை. இருதயம் எங்க இல்ல? இயேசு கிட்ட இல்லை. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த இயேசு கூட இருந்த அந்த சுபாவம், இப்போ அது வந்த உடனே அந்த பேதுருவோடைய சுபாவம் எப்படி மாறுது தெரியுமா? ஒரு மீன் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்ட பேதுரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட அந்த பேதுரு இப்ப சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இயேசு இருக்கிறார், அது போதுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வரார். அதுதான் அந்த நெருக்கம், தேவனோடு இருக்கிற நெருக்கம். இயேசுவோட இருக்கும்போது பேதுருவோடைய பேச்சு எப்படி மாறிடுச்சா? இயேசு மாதிரி மாறிடுச்சான். இயேசு கூட இருந்தாரு, ஆனா அந்த இருதயம் இன்னும் வரல. அதான் திருப்பி சொல்றேன், திருப்பி ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு? அவருக்கு அந்த சபிக்கிற சுபாவம் வந்துருச்சு. ஆனா பரிசுத்த ஆவி வந்த பிறகு அந்த இயேசுக்காக அவர் மரிக்க தயாரானார், அடிவாங்க தயாரானார். அவரை சிறைச்சாலையில வச்சாங்க, ரெடியா இருந்தாரு, எல்லாத்துக்கும் ரெடி. ஏன்? நான் இப்ப இயேசுவை தூரத்துல இருந்து பார்க்கல, கிட்ட இருந்து பார்க்கிறேன். அப்ப நான் மீனுக்காக தேடினேன், உலக ஆசீர்வாதத்துக்காக தேடினேன். இப்ப நான் தேடுறது எதுக்கு தெரியுமா? என் தகப்பனை நான் தேடுகிறேன். எனக்கும் அவருக்கும் இருதயம் ஒத்து போகணும். ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பார்ப்பாங்க தெரியுமா? வெளியரங்கமான காரியங்களை தான் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? பொண்ணு என்ன படிச்சிருக்கு, பையன் என்ன படிச்சிருக்கிறாரு, பொண்ணு என்ன உயரம், பையன் என்ன உயரம்,
அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் குடும்பங்கள் எப்படி, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வெளியரங்கமா ஃபர்ஸ்ட் ஓகே டிஸ்டன்ஸ், இவங்க 2 பேரும் இப்போ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். இப்போ வந்த பிறகு இப்போ அவங்களுடைய தேவை எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? 2 பேருடைய இருதயம் எப்படி ஒத்து போகுதுன்னு தான் பார்க்க தொடங்குவாங்க. இதுக்கு முன்னாடி கலர் எப்படி, இதுக்கு அப்புறம் கல்யாணமான பிறகு பொண்ணு கருப்பானாலும் பிரச்சனை இல்லை. நிறைய பசங்களுக்கு ஆண்களுக்கு கல்யாணமான பிறகு முடி கொட்டிடும். நிறைய ஆண்களுக்கு திருமணமான பிறகு உடம்பு வந்து ஃபிட்னஸாக இருக்காது, தொப்பெல்லாம் விழுந்துடும். இப்போ அது குறையாவே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி முடி கொட்டியிருந்தா ஐயோ வழுக்க தலையோட இருக்காரு வேண்டாம், அவர் தொப்பையா இருக்காரு வேண்டாம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் திருமணமான பிறகு அதே ஆளுக்கு என்ன உழுது, முடி கொட்டி போகுது, அதே ஆளுக்கு தொப்பை வருது. இப்போ குறையா வரல, ஐயோ நான் எதிர்பார்த்தது இவரே இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள தொப்பை விழுந்துருச்சு, எனக்கு இவர் வேண்டாம் அப்படி சொல்றதுல. இப்போ எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? சரீர வெளியரங்கத்தையே பார்க்கல. இப்போ நான் பார்க்கறது எல்லாமே எதை பார்க்கிறோம்? அவர் என் மேல் அன்பா இருப்பாரா, அவர் என்கிட்ட அன்பா இருப்பாரா, அவர் வெளியே எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இப்போ எனக்கு தேவை அவர் அன்புள்ளவராக இருக்கணும். என் மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கட்டும், அவள் என்னிடத்தில் அன்பாக இருக்கணும். இது எப்போ வருது? 2வது ஸ்டேஜில் வருது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது வெளியரங்கமா பார்க்கிறோம். அந்த நெருக்கம் வரும்போது தான் அவர் கர்த்தர்னு தெரியும், தேவன்னு தெரியும், அந்த கர்த்தருக்குரிய சுபாவம் நமக்கு தெரியும். அதைத்தான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையோட 2வது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். நம்ம முதல் ஸ்டேஜில் இருந்தே அவர் ஆசீர்வாதத்தின் கடவுளாக பார்த்து, ஒரு ப்ரொவைடராக பார்த்து, ஆபத்து காலத்தில் உதவுகிறவராக பார்த்து, அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களால தேவனோடு கூட நெருங்கவே முடியல. இன்னைக்கு நம்மள கூட நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? நான் சொல்றது உடனே பெயர் கிறிஸ்தவ சபை ஆவிக்குரிய சபையில், ஆவிக்குரியவர்கள் நாமளே பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் நமக்குள்ள வந்துருச்சு. இப்போவுமே நம்மளுமே தேவனை எப்படிப்பட்டவங்களா பார்க்கிறோம்? ஒரு தூரத்துல ஒரு பிளஸிங் காட். ஒரு தகப்பன் என்ன சம்பாரிச்சு கொடுத்தாலும் சம்பாரிச்சு கொடுக்கணும், குடும்பத்தை நடத்தணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒருவேளை இப்ப பாருங்க, லாக்டவுன் பீரியடு, தகப்பன்களால முன்னாடி சம்பாரிச்ச மாதிரி சம்பாதிக்க முடியல, அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் தகப்பன் இப்ப கஷ்டப்படுறத எந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிறதோ, ஒரு கணவன் கஷ்டப்படுறத எந்த மனைவி புரிந்து கொள்றாரோ, அப்ப அவங்க தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. அவங்க நெருங்கிட்டாங்க, இருந்தா அவர் எனக்கு தானே செய்ய போறாரு. அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என் தகப்பன், செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என் கணவன். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜுக்கு வரக்கூடிய நிலை இதுதான். இப்ப நம்ம அந்த நேஜுக்கு வந்திருக்கிறோமா? தேவன் அந்த நெருக்கத்துக்கு வந்திருக்கிறோமா? இன்னும் தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் அவருக்கு நமக்கு இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜுக்கு வரல. இதைத்தான் நான் இன்னொரு செய்திலையும் சொல்லியிருக்கிறோம். பலிபீடத்துக்கிட்ட இருந்து நீங்க உள்ள வர்றவங்க எங்க வரணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட வரவங்களா இருக்கணும், கிட்டி இன்னும் தேவன்கிட்ட வரணும். அப்படி கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சுபாவம் போய் ஆவிக்குரிய சுபாவம் நமக்கு வந்துடும். இப்ப தேவனை இம்மைக்காக மாத்திரம் தேர்வுல இல்லாதபடிக்கு நம்ம எப்படி தேட ஆரம்பிப்போம்? கர்த்தராக பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இதுதான் புதிய ஏற்பாட்டின் சபையின் காலம். இன்னும் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளாவரியா சொல்லணும்னா, அந்த தூதனானவர் அந்த ஸ்டேஜ் எதுனா நியாயப்பிரமாண காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேவனை தேடினார்கள், அது நியாயப்பிரமாண காலம். இப்போ கர்த்தரை தேடுகிறது இருக்குல்ல, இது கிருபையின் பிரமாண காலம். இந்த கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உலக ஆசீர்வாதத்தை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. நான் இன்னும் நெருங்கி சேருவேன், நான் இன்னும் கிட்ட போவேன், கிட்ட போய் பார்த்தா அவர் எனக்கு கர்த்தராக தெரிவார். அப்போ எனக்கு இந்த அக்கினி, இந்த முச்சாடு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் இதெல்லாம் எனக்கு 2வது. அவர் எனக்கு தேவன், கர்த்தர். அந்த இடத்துக்கு நான் வரேன்.